சற்றுமுன் வெளியான தகவல். பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் கடன். ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு போதும். தமிழ்நாடு அரசின் லேட்டஸ்ட் அறிவிப்பு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதை பற்றி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கமானது சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் கடன் வழங்கி குழு உறுப்பினர்களின் வாழ்வாதாரம் மேம்பட வாய்ப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குழுக்களின் தொழில் வளர்ச்சியடையும் போது தேவைப்படும் கூடுதல் நிதியை சுய உதவி குழுக்கள் வங்கி கடன் இணைப்பு திட்டத்தின் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்ய இயலாது. இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சுய உதவி குழுவின் பெண் உறுப்பினர்களும் சொந்தமாக தொழில் புரிந்து தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ளவும் தேவைப்படும் கடன் தேவைகளை வங்கிகளிலிருந்து எளிதில் பெற்றிடவும் உதவிடும் வகையில் பெண்கள் தலைமையிலான தொழில்களுக்கு பிரத்யோக கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பற்றி இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது ஏற்கனவே தொழில் முனைபவராக இருக்க வேண்டும். 21 வயதுக்கு மேற்பட்ட கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்க வேண்டும். அக்குழுவில் ஒரு வங்கி கடனை பெற்று வெற்றிகரமாக திருப்பி செலுத்தியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். மற்றும் கடன் பெற விரும்புவர் குழுவில் சேர்ந்து குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது ஆகியிருப்பதுடன் ஒரு கடன் சுழற்சியையாவது வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக இத்திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் நிலையான முதலீடு அல்லது நிலையான முதலீடு, நடைமுறை முதலீடு இணைந்த இரு வகையான கடன்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். இதற்கு பிணையம் எதுவும் இன்றி ரூபாய் 75,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை வேளாண் சார்ந்த மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள், பண்ணை சாரா தொழில்கள், உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு CGTMSE மற்றும் CGFMU என்ற கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது. இதில் CGTMSE மற்றும் CGFMU திட்டங்களின் கீழ் வங்கிகள் தாங்கள் வழங்கும் கடனுக்கான உத்தரவாதத்தை பெறுகிறது. இச்சேவைக்கான கட்டணம் கடன் வாங்குபவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. அடுத்ததாக இத்திட்டத்தின் பயன்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். முதலாவதாக வட்டி மானியம் பொறுத்தவரை வங்கிகள் வழங்கிய கடன் தொகையை தவணை தவறாமல் உரிய காலத்துக்குள் திருப்பி செலுத்தும் பெண் தொழில் முனைவோருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை நிலுவையில் உள்ள கடன்களுக்கான வட்டியில் 2% மானியமாக வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக கடன் உத்தரவாத கட்டணங்களை திரும்ப பெறுதல் பொறுத்தவரை இத்திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு 5 ஆண்டுகள் வரை பயனாளிகளிடமிருந்து வங்கிகள் வசூல் செய்யும். இதில் CGTMSE மற்றும் CGFMU என்ற கடன் உத்தரவாத கட்டணங்களை திரும்ப பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கூறிய சலுகைகள் ஒரு நபருக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இதற்கு கடன் விண்ணப்பங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பொறுத்தவரை பண்ணை தொடர்பான உற்பத்தி தொழில்களுக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் முக்கியம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் அட்டையின் நகல், ரேஷன் அட்டையின் நகல்,
வங்கி பாஸ் புத்தகத்தின் நகல், விற்பனையாளர் பற்றிய விவரம், சுய உதவிக்குழுவின் தீர்மானம், ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான அத்தாட்சி மற்றும் அடுத்ததாக பண்ணை சாராத தொழில்களுக்கு இந்த ஆவணங்கள் தேவை. அதாவது ஆதார் அட்டையின் நகல், ரேஷன் அட்டையின் நகல், பேன் அட்டையின் நகல், வங்கி பாஸ் புத்தகத்தின் நகல், சுய உதவிக்குழுவின் தீர்மானம், உதயம் அதாவது FSSAI GST பதிவின் நகல், மூலப்பொருட்கள், இயந்திரங்களுக்கான விலைப்புள்ளி. அடுத்ததாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரியுமா? இந்த அறிவிப்பை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற மாவட்டத்தினரும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களின் அறிவிப்பின்படி விண்ணப்பிக்கலாம். சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கான வங்கிகள் பிரத்யேகமாக இக்கடன்களை இந்த திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் இணைந்திருக்கும் சுய உதவி குழுவினருக்கு அனைத்து தகுதியான உறுப்பினர்களும் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற மற்றும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் வட்டார அளவிலான கூட்டமைப்பு மற்றும் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது கடன் இதற்கான கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளையை அணுகி விண்ணப்பிக்கலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் நீங்கள் இந்த திட்டத்தை பயன்பெற்று நீங்களும் 10 லட்சம் வரை கடன் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மறக்காமல் அதை பார்த்துட்டு வீடியோஸை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ ஆன்லைனில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்க்குறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் வீடியோஸு கீழே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டேக் பண்ணுறோம். அதை நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் வீடியோ கீழே டேக் பண்ணுறோம். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம்.